அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபர்ஸ்ட் யூனிட்ல எழுத்து சொல் அப்படிங்கறத நீங்க டெஸ்ட் போட்டிருப்பீங்க. இன்னையில இருந்து என்னன்னா சொல்லகராதி ஆரம்பிக்குது செகண்ட் யூனிட். அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக்னா எதிர்ச்சொல். எதிர்ச்சொல்ல பொறுத்த வரைக்கும் நீங்க சொற்பொருள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அதை வச்சுதான் நம்ம அட்டன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொர்க்கம். சொர்க்கம் அப்படின்னா என்னது? ஈஸியா நம்ம எடுத்துடலாங்க. சொர்க்கம்னா அப்படி என்னது? நரகம். ஆன்சர் என்னது? சி. ஓகே, மற்ற வீடு பேரு சொர்க்கம் நற்பேரு அப்படிங்கிறது எல்லாமே சொர்க்கத்துக்கான பொருள்ல வரும். அடுத்தது ரெண்டாவது விளைந்தோர் அப்படின்னா என்ன வரும்? விரும்பினார். இது வந்து சொற்பொருள். பொருள் கேக்குறது என்ன? எதிர்ச்சொல் தானே. எதிர்ச்சொல்னா என்ன வரும்? வெறுத்தார். அப்ப எதிர்ச்சொல். எதிர்ச்சொல் வந்து வெறுத்தார். சரியா? ஆப்ஷன் டி. மத்த கூறினார், கூற மறுத்தார், இதுக்கு ஆப்ஷன்ல வரவே வராது. சரியா? விளைந்தோர் அப்படின்னா விரும்பினார், அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா வெறுத்தார். ஓகேயா? நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது மூணாவது எதிர்ச்சொல் கேட்டிருக்காமா. அதுல என்ன கேட்டிருக்காங்க? தவறானதை தேர்கன்னு கொடுத்திருக்காங்க. தவறானது பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பிய பார்ப்போம். பி அப்படிங்கிறது இசை. இசைனா என்னது? புகழ்னு அர்த்தம். வசைனா என்ன அர்த்தம்? இகழ்ச்சியா? இகழ். புகழ் இகழ் கரெக்டா தான் இருக்கு. ஓகே. அடுத்தது உருவம். உருவம்னா கடவுள் உருவமானவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, உருவமானவன். அருவம்னா உருவம் அச்சது. அப்ப இதுக்கு ஆப்போசிட் கரெக்டா தான் இருக்கு. உருவம் உருவம் அச்சது, இது கரெக்டா தான் இருக்கு. தெருள் அப்படின்னா என்னது? தெளிவு. மருள் அப்படின்னா என்னது? தெளிவற்றது. ஓகேயா? இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டா தான் இருக்கு. அப்ப இடும்பை பாருங்க. இடும்பை அப்படின்னா என்ன வரணும்? துன்பம் அப்படிங்கிறது டைரக்ட் பொருளா இருக்கு. கேட்கறது என்னது? எதிர்ச்சொல்லாம். அப்ப என்ன வரணும்? இன்பம் அப்படிங்கிறது வரணும். ஆப்ஷன் ஏ. ஓகேயா? அடுத்தது பாருங்க. நாலாவது கொஸ்டின். தெளிவு எனும் எதிர்பொருள் தரக்கூடிய சொற்கள்ல பொருந்தாததை தேர்கன்னு கொடுத்திருக்காங்க. தெளிவு. தெளிவு அப்படிங்கிறதுக்கு எதிர்பொருள் தரக்கூடிய சொற்கள்ல பொருந்தாது. இப்பதானே சொன்னோம் தெளிவு. தெளிவுக்கு எதிர்பொருள் என்னன்னா கலக்கம். தெளிவு இல்லாம இருக்கிறதா? மயக்கம். ஒரு மாதிரி தெளிவு இல்லாம தானே இருக்கிறது. சஞ்சலம்னா குழப்பம்னு அர்த்தம். இது எல்லாமே ஆப்போசிட்ல தெளிவுக்கு வரக்கூடியது. சம்பாவிதம் அப்படின்னா அசம்பாவிதம் சொல்லுவோம்ல, ஏதோ ஒரு நல்ல காரியம் இல்லாம ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சுன்ட்டு அசம்பாவிதம். அதுக்கு ஆப்போசிட் தான் சம்பாவிதம். ஒரு செயல் நடந்திருக்குன்னு அர்த்தம். சம்பாவிதம்னா செயல் நடந்திருக்குன்னு அர்த்தம். அசம்பாவிதம் அப்படின்னா ஏதோ ஒரு துர்ச்செயல் நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த மூணுமே தெளிவுக்கு வருது. அதாவது ஆப்போசிட் போல் தரக்கூடியதா வந்திருக்கு. அப்போ சம்பாவிதம் மட்டும் உங்களுக்கு என்ன அப்படின்னா இதுல பொருந்தாது. சரியா? அப்போ ஆப்ஷன் பி தெளிவுக்கு பொருந்தாத ஒரு சொல் எதுனா எது சொல்ல? சம்பாவிதம். அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின். பிரிவோர் உறவோர் ஆயின் உறவோர் உறவோர் ஆக மடவம் ஆக மடந்தை நாமே. இது கேட்ட கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். அதாவது தலைவன் தலைவி இருக்காங்க. தலைவன் பொருள் ஈட்டுவதற்காக தலைவியை விட்டு பிரிஞ்சு போறான். அப்போ அவன் எவ்வளவு மன வலிமை உடையவனா இருக்கான். ஏன்னா அன்பா அரணா பார்த்துட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய தலைவியை விட்டுட்டு அவன் பொருளீட்டுறதுக்காக போறான்ல. அப்போ அவனுக்கு எவ்வளவு மன வலிமை இருக்கும். அதுதான் உறவோர் உறவோராக. மடவம் மடந்தை நாமே அப்படிங்கிறது என்னன்னா, மடவம்னா அந்த பெண் தலைவின்னு சொல்றோம்ல. அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் போயிட்டான். ஆனா அந்த பெண் வந்து அறியாமல அங்கேயே உட்கார்ந்துருக்காங்க. அதத்தான் அங்க பொருள்ல வரும். அப்ப இதுக்கு ஆப்போசிட் என்னன்னா, அவன் மன வலிமையுடனா போயிட்டான். அறியாமையில உட்கார்ந்துருக்கிறது யாரு அப்படின்னா அந்த பெண். அப்ப என்ன வரும்? உறவோர் மடவம் அப்படிங்கிறதா இங்க வரும். இது பொருள். அதாவது அந்த பாடலுடைய உள்ள அர்த்தத்தை நம்ம எடுத்தா தான் இது கரெக்டான எக்ஸாக்டான வேர்டு எடுக்க முடியும். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சேவலோடு கெளிய. கெளிய அப்படின்னா சேர்ந்து. சேர்ந்து ஒன்று கூடின்னு அர்த்தம். அப்ப இதுக்கு எதிர்ச்சொல் என்ன? பிரிந்து. ஓகேயா? அடுத்தது பாருங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் தவறானதை தேர்க. தவறானது அகம் அப்படிங்கிறது புறம். கரெக்டா இருக்கு. அடுத்தது ஒழுக்கம் அப்படிங்கிறது இழுக்கம். ஒழுக்கம் உடையது. இழுக்கம்னா ஒழுக்கம் தவறுறது. இணக்கம்னா சேர்ந்து இருக்குது. பிணக்கம்னா விலகி இருக்கிறது. இதுவும் கரெக்டா தான் இருக்கு. மேடு அப்படின்னா என்னது? பள்ளம். மிசை அப்படின்னா என்ன அர்த்தம்? மேல். இதுக்கும் சம்பந்தமே இல்லை. சரியா?
ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு தவறானது. 8வது கொஸ்டின் பாருங்க. கோடிலை வாழை கோல் முதிர் பெறும் குலை என்ற பாடலடியில் அடிக்கோடிட்ட சொல். கோல் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா செழுமை. இதுக்கான பொருள் வந்து செழுமை. அப்ப ஆப்போசிட் என்ன வரும்? செழுமையா இருக்கும். இங்க என்ன வரும்? வறுமைன்னு வரும். ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு கரெக்டானது. எதிர்ச்சொல், எதிர்பொருள். சரியா? எதிர்ச்சொல் இல்ல எதிர்பொருள். ஓகே, அடுத்தது பொச்சாப்பு. நம்ம படிச்சிருப்போமா? சோர்வு. இது வந்து பொருள். பொச்சாப்புனா சோர்வு அப்படிங்கிறது பொருள். அப்ப சோர்வுக்கு ஆப்போசிட் என்ன? சுறுசுறுப்பு. ஆப்ஷன் டிங்கிறது எதிர்ச்சொல். சரியா? எதிர்ச்சொல். ஓகே, ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு கரெக்டா தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 10வது பொறுத்துக. பொறுத்துகளை பாருங்களேன். வெட்சம் அப்படின்னா என்னதுன்னா வெற்றி. மடிவு அப்படின்னா சோம்பல். நசை அப்படின்னா விருப்பம். தமர் அப்படின்னா உறவினர். ஓகேயா? இதுக்கு ஆப்போசிட் எடுங்க பார்ப்போம். வெற்றிக்கு ஆப்போசிட் என்ன? தோல்வியா? அடுத்து சோம்பலுக்கு ஆப்போசிட் என்ன? சுறுசுறுப்பா? விருப்பத்துக்கு ஆப்போசிட் என்ன? வெறுப்பா? உறவினருக்கு ஆப்போசிட் வந்து அயலார். 4 3 2 1 எங்க இருக்கு? ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட், பசுமின் நொடுத்த வெண்ணல் மாசு. பசுமின் நொடுத்த. நொடுத்த அப்படின்னா விற்றுன்னு அர்த்தம். பொருள் வந்து விற்று. அப்ப ஆப்போசிட் என்ன வரும்? வாங்கி. எதிர்ச்சொல் அப்படிங்கிறது வாங்கி. அப்ப எது கரெக்ட்? ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட், தவறானதை தேர்க. பாருங்க. வந்தேன், வந்திலேன், வரேன், வந்தா, வராம போறான் அப்படின்ற மாறிடுச்சு. சொன்னீர், சொல்லீர், சொன்னா, சொல்லல அப்படின்னு மாறிடுச்சு. கண்டார், காணார், பார்த்தா, பார்க்காம போறான். அப்ப எல்லாமே ஆப்போசிட் வருது. இங்க பாருங்க, வருவாய், வரமாட்டான் அப்படிங்கிறது இது ஆப்போசிட் கிடையாது. வருவாய்னா என்னது? இன்கம்னு அர்த்தம். அப்ப இங்க என்ன வரணும்? செலவு. எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. வருவாய் அப்படின்னா என்ன வரும்? செலவு. ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு தவறானது. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. நெக்ஸ்ட், அடுத்தது பொறுத்துகள்ல நிரல் அப்படின்னா அர்த்தம் வரிசை. நிர்மாணம் அப்படின்னா உருவாக்கம். நிர்மாணம் அப்படின்னா உருவாக்கம். தீரம் அப்படின்னா வலிமைன்னு அர்த்தம். ஏன்? பல்குதல் அப்படின்னா பெருகுதல். இப்ப இதுக்கு ஆப்போசிட் எடுங்க. வரிசைக்கு ஆப்போசிட் என்னன்னா தாறுமாறா இருக்கு. ஏன்? உருவாக்கத்துக்கு ஆப்போசிட் என்ன? அழிவு. வலிமை இங்க வலிமை இன்மை வரும். சரியா? தீரம் வலிமை, உங்க வலிமை இன்மை. 1. பல்குதல்னா பெருகுதல். இங்க என்ன வரும்? குறைதல். 4 3 1 2. ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்தது, தவறான இணையை தேர்க. பாருங்க. அருகி. அருகி அப்படின்றதுனா என்ன அப்படின்னா, அருகி அப்படின்னா குறைந்து. அருகினா குறைந்து, அரிதானதுன்னு அர்த்தம். அப்ப இங்க ஆப்போசிட் என்ன வருது? பெருகி. அடுத்தது பாருங்க. விசனம் அப்படின்னா என்னது? கவலை. கவலைக்கு ஆப்போசிட் என்ன? மகிழ்ச்சி. கரெக்டா இருக்கு. அணித்து அப்படின்னா என்னது? அருகில். அருகாமை என்னது அர்த்தம்? அருகாமை அப்படின்னா அருகில் நினைச்சிடக்கூடாது. அருகாமைனா தொலைவில் அப்படின்னு அர்த்தம். அப்ப இதுவும் கரெக்டா தான் இருக்கு. சரியா? அடுத்து அல்வழி அப்படின்னா தீய வழி. அது அப்படியே தான் இருக்கு. சொற்பொருளா இருக்கு. அல்வழினா தீய வழி. அப்ப இங்க என்ன வரும்? நல்வழின்னு வரணும். ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு தவறான இணை. ஓகேயா? மத்த எல்லாமே கரெக்டா தான். குறைந்து, பெருகி, கவலை, மகிழ்ச்சி, அருகில், தொலைவு. அல்வழினா தீய வழிதான். அது பொருளை குறிக்குது. எதிர்ச்சொல் அப்படிங்கிறப்போ அல்வழி நல்வழின்னு வரணும். அடுத்தது, ஒருத்தார். நம்ம எல்லாத்துக்குமே இது நல்லா தெரியும். ஒருத்தார் என்னது? தண்டித்தவர். அதுக்கு ஆப்போசிட் என்ன? தண்டிச்சவர், பொறுத்து கொண்டவர். ஆப்போசிட் இது பொருள். ஓகேயா? இது எதிர்ச்சொல் என்ன? எதிர்ச்சொல் பொறுத்து கொண்டவர். அது தண்டிச்சதை பொறுத்து கொண்டவர். அப்ப எதிர்ச்சொல் இது. ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. நெக்ஸ்ட், நோதல். நோதல் என்ற சொல்லோடைய எதிர்ச்சொல். நோதல் அப்படின்னா துன்பம் அடைதல், அது வேதனை அடைதல். வேதனை அதிகமா இருக்கு. அதுக்கு ஆப்போசிட் என்ன சொல்லலாம்? வேதனை கொஞ்சம் தனியுது.
நோதல் கொஞ்சம் தணிதல், தணிதல்லாம் கொஞ்சம் அடங்கி போகுது. அப்போ இந்த இதுக்கு இது நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இன்பம் ஒண்ணு வச்சிருப்போமா, இதை நீங்க போட்டு உழப்பிக்க வேண்டாம். ஆப்ஷனை மாத்திப்போம். ஏன்னா இன்பமும் உங்களுக்கு இதுக்கான ஆன்சரா வரும். இன்பம் செட் பண்ணோம்னா துன்பம் அடைதலுக்கு இன்பமும் கரெக்டா வரும். இதை உழப்பிக்க வேணாம். இதுக்கு ஆப்ஷன் மாத்திக்கலாம். பகைமை. ஓகே. அப்ப நோதல் அப்படின்னா வேதனை அடைதல், அது தணிதல்லாம் கொஞ்சம் அடைதல். எக்ஸாக்டான வேர்டு வந்து நோதலுக்கு தணிதல் தான் வரும். சரியா? ஓகே. இன்பம் இங்க உங்களுக்கு தணிதல் இல்லைன்னா இன்பம் நம்ம எடுத்துக்கலாம். வேணா இந்த ஆப்ஷனை மாத்திங்க, பகைமை. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்தது ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல். அளந்தவர் இது அடிக்கோடிட்டுரும். இந்த பாடல் அடியோடைய அடிக்கோடிட்ட சொல்லுடைய எதிர்ச்சொல் என்ன? அளந்தவர் அப்படின்னா என்னது? வறியவர். இது பொருள். இதுக்கு ஆப்போசிட் என்ன? செல்வந்தர். எதிர்ச்சொல் வந்து செல்வந்தர். ஆப்ஷன் சி. இதுக்கான ஆன்சர் என்னன்னா சி தான் ஆன்சர். அளந்தவர்னா வறியவர், அதுக்கு ஆப்போசிட் வந்து செல்வந்தர். ஓகேயா? அடுத்த கேள்வி பாருங்க. தீர்வனவும் தீராதிரத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உவசமத்தின் உய்ப்பனவும். இதுலயே நீங்க ஆப்போசிட் எடுத்துடலாம். தீர்வனவும்னா அந்த நோய் வந்து போயிடும். தீராதிரத்தனவும்னா நோய் போகாது. செய்மருந்தின் ஊர்வனவும்னா மருந்துல குணமாகும். மருந்துல குணமாகும், சில இது போகாது. அப்படி ஊர்வனத்துக்கு ஆப்போசிட் போலாது, தீர்வனத்துக்கு ஆப்போசிட் தீராதிரத்தனவும். சரியா? தீர்ந்து போகும், அது தீராம இருக்கும். ஊர்வனவும்னா அது வந்து சரியாகும், போலாதுன்னா சரியாகாது. உவசமத்தின் உய்ப்பனவும். உவசமம்னா அடங்கி இருக்கிறது, உய்ப்பனவும்னா அந்த அடங்கியிருந்து வெளியே போகுது. சரிங்களா? அப்போ இதுல உங்களுக்கு ஆப்போசிட் எடுக்க சொல்லியிருக்காங்க. இதுல நீங்களே ஆப்போசிட் எடுக்கலாமா? தீர்வனவும் தீராதிரத்தனமும் ஆப்போசிட், ஊர்வனவும் போலாதும் அப்படிங்கிறது ஆப்போசிட். அந்த மாதிரி இதான் இருக்கா பாருங்க. தீர்வனவும் உவசமும் அப்படிங்கிறது வராது. ஊர்வனம் வந்தா போலாதுன்னு வரணும். அப்ப இதுவும் வரல. தீர்வனவும் தீரத்தனவும் கரெக்டா வருதா? இங்க அதாவது நோய் குணமாகும், குணமாக இருக்கும். சரிங்களா? போலாதும் உய்ப்பனவும் இருக்கு. இங்க போலாதும் ஊர்வனம்னு வைக்கணும். அப்ப இதுவும் தப்பு. இந்த மாதிரி ஒரு செயலோடைய அடிகளை கொடுத்து நம்மளுக்கு கேட்பாங்க. இது நம்ம 8th புக்ல உள்ளதுதான். தெரிஞ்சிருக்கனால நம்ம போடுறோம். இதே மாதிரி தெரியாத ஒண்ணு இருக்கும்போது அந்த சொற்களுடைய பொருள் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, பொருள் தான் தெரியணும். பொருள் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால இது பண்ண முடியும். அட்லீஸ்ட் அந்த அடிகளுடைய பொருள் தெரியலனாலும் சொற்பொருளுடைய இது மட்டும் தெரிஞ்சுன்னா கூட போதும். நம்ம மாத்தி மாத்தி போட்டு ஈஸியா ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். இருக்கா? தீர்வனவுக்கு ஆப்போசிட் தீராதிரத்தனமும். தீர்ந்து போது தீராம இருக்குது. ஊர்வனம்னா அந்த மருந்தால குணமாகுது. அப்படி மருந்தால குணமாகாதும் சில இது இருக்கு. ஓசம்னா அடங்கி இருக்கிறது. உய்ப்பனம்னா அதை விட்டு வெளியே போகுது. அப்ப இந்த மாதிரி பொருள் புரியணும்னா அதுக்கு அந்த பாடல் அடி நம்ம தெரிஞ்சிருக்கணும். தெரியாத ஒண்ணு வந்துச்சுனாலும் பொருளை நம்ம நிறைய படிச்சு வச்சுக்கணும். சரி, இதை போட்டு நீங்க ரொம்ப உழப்பிக்க வேணாம். சொற்பொருளை 6ல இருந்து 12 வரைக்கும் ஸ்கூல் புக்ல தான் முடிங்க. சிறப்பு தமிழ் அது இது நிறைய இருக்குல்ல, எல்லாத்தையும் முடிங்க. அதுல இருந்து உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஐடியா கிடைக்கும். நிறைய சொற்பொருள் படிக்கும் போது ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. நெக்ஸ்ட் 19. சரியானதை தேர்க. சரியானதை கண்டுபிடிக்கணும். போற்றார் அப்படின்னா பகைவர் தான். பகைவருக்கு ஆப்போசிட்டா என்ன வரும்? நண்பர். சரியா? பகைவர் அப்படிங்கிறது பொருள், சொற்பொருள். சரியா? நண்பர் வரணும். செராமை அப்படின்னா என்ன வரும்? வெறுக்காமை. அப்ப வெறுக்குதல் அர்த்தம், வெறுத்தல். இதுக்கு ஆப்போசிட் வருது. இது வந்து பொருளுங்க, சொற்பொருள் அப்படியேதான் இருக்கு. நோன்றல் அப்படின்னா பொறுத்தல். அப்ப இங்க பொறுத்து கொள்ளாமல் இருத்தல் அப்படின்னு வரும். சரியா? அப்போ இதுவும் சொற்பொருள் தான். இந்த மூணுமே உங்களுக்கு என்ன வருது? சொற்பொருளா வருது. போற்றானா பகைவர், செராமைனா வெறுக்காமை, நோன்றல்னா பொறுத்தல். அப்படியே உங்களுக்கு சொற்பொருளா வருது. மறாமை அப்படின்னா மறவாமை. நம்ம சொன்ன சொல்ல மறக்காம இருக்கு. சொன்ன வாக்குன்னு சொல்லுவோம்ல, அதை மறக்காம இருக்குது. இன்னொன்னு மறந்துட்டு போறது. சரிங்களா? மறந்துட்டு போறதுல நான் அந்த சொன்ன வாக்கை விட்டு மாறுறது, மறுக்கிறது. இப்போ மறாமைக்கு ஆப்போசிட் என்ன வரும்? மறுத்தல் அப்படிங்கிறது கரெக்டா வரும். சரியா? ஆப்ஷன் டி. மத்த எல்லாமே மூணுமே சொற்பொருள். ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு சரியானது. சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. 20வது. வேது அப்படின்னா சூடுன்னு அர்த்தம். வேதுனா சூடு, சொற்பொருள். அப்போ வேதுக்கு ஆப்போசிட் தானே கேட்கிறாங்க. அப்ப என்ன வரும்? குளிர்ச்சி. ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு கரெக்ட். வேதுனா சூடுன்னு அர்த்தம்,
சூடுக்கு ஆப்போசிட் என்ன? குளிர்ச்சி. ஓகேங்க, நம்ம 20 கொஸ்டின் பார்த்துட்டோம். இதே போல நம்ம அடுத்தடுத்த இதுல நம்ம பார்ப்போம், சந்திப்போம். நன்றி, வணக்கம்.